ஆயில் புல்லிங் அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். தொடர்பான வழக்குகள் வந்து உயர்நீதிமன்ற 3வது அமர்வு முன்பு ஏற்கனவே விசாரணைக்கு வந்திருந்துச்சு. இது தொடர்பாக வந்து தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ரவீந்திரநாத் அவர்கள் வந்து மனு தாக்கல் செஞ்சிருந்தார். இது தொடர்பாக ஏற்கனவே எலெக்ஷன் கமிஷன் வந்து இரட்டலை தொடர்பான விவகாரம் தொடர்பாக தேனி நாடாளுமன்ற உறுப்பினருக்கு ஏற்கனவே நோட்டீஸ் அனுப்பிச்சிருந்தாங்க. அந்த நோட்டீஸை எதிர்த்து திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இந்திய தேர்தல் ஆணையம் இந்த உட்கட்சி தொடர்பான விவகாரங்களில் தலையிட முடியாது, இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு ஜூரிஸ்டிக்ஷன் இல்லை அப்படிங்கிற பாயிண்டில் வந்து ரிட் மனு தாக்கல் செஞ்சிருந்தாரு. அந்த ரிட் மனு ஹியரிங் அப்போ வந்து இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்த இடைக்கால தடையை வந்து நீக்க வேண்டும் அப்படின்ற அடிப்படையில் முன்னாள் தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ரவீந்திரநாத் அவர்கள் மனு தாக்கல் செஞ்சிருந்தாரு. இந்த மனு தொடர்பான விசாரணை நடைபெற்றது. அதன் மீதான தீர்ப்பு வந்து இன்னைக்கு வழங்கப்பட்டிருக்கு. அதாவது இரட்டலை தொடர்பாக இந்திய தேர்தல் ஆணையம் விசாரிக்கிறதுக்கு முழு அதிகாரம் இருக்கு அப்படிங்கிற முறையில் அந்த ஸ்டேவை இன்னைக்கு வெக்கேட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தாக்கல் செய்த வழக்கை வந்து தள்ளுபடி செஞ்சிருக்காங்க.